என்னடா பீச் குக்கிங் பொரோட்டா கடையில வேலைக்கு சேர்ந்துட்டான்னு சொல்லி பாக்கீங்க. இது பொரோட்டா கடை வீடியோ இல்லைங்க, பொரோட்டா போட்டுட்டு இருக்காங்க. அது எதுக்கு போடுறாங்கன்னா, தூத்துக்குடியிலே ரொம்ப ஃபேமஸான திருச்செந்தூர் கோயிலுக்கு எல்லாரும் நடந்து போவாங்க. அது வைகாசி மாசம் விசாகம் சொல்லி சொல்லுவாங்க. தூத்துக்குடி அது போக தூத்துக்குடி உள்ள சுத்தி உள்ள ஊர்கள்ல இருந்து நடந்தே வந்து கோயிலுக்கு போவாங்க. அப்படி நடந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு ஜூஸ் சாப்பாடுன்னு சொல்லி வகை வகையா கொடுத்துட்டே இருப்பாங்க. எல்லாரும் தக்காளி சாதம் தயிர் சாதம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. நம்ம வித்தியாசமா கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் பொரோட்டா ரெடி பண்ணியிருந்தோம். பொரோட்டாக்கு கம கமன்னு காளான் கிரேவி வச்சிருந்தோம். வேற லெவல் டேஸ்டா இருந்துச்சு. 5 மணிக்கு நம்ம சாப்பாடு எல்லாமே ரெடி ஆயிட்டு பக்தர்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். சாப்பாடு கொடுக்கறதுக்கு முன்னாடி சாமி கும்பிடணும்ல, அதனால சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு தேங்காய் பழம் எல்லாம் உடச்சிட்டு ஜம்முன்னு சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த விழாவை துவக்கி வைக்கிறதுக்காக தூத்துக்குடியில இருந்து எஸ்டிஆர் விஜய் சீலன் அண்ணன் வந்திருந்தாங்க. பஞ்சு மாதிரி செஞ்ச இந்த பன் பொரோட்டாவை தம்பி சிரிப்போட தூக்கிட்டு போயிட்டு இருந்தாப்ல. அப்படியே அண்ணன் கையால பொரோட்டாவை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம பொரோட்டா இடியாப்பமும் கொடுத்துட்டு இருந்தோம். மக்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமும் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. இதே மாதிரி உங்க ஊர்லயும் நடந்தே போகக்கூடிய கோயில்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்களும் திருச்செந்தூர் கோயிலுக்கு இந்த சஷ்டிக்கு நடந்து வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நடந்துட்டே இருக்கிறதுலயே தூத்துக்குடியோட எம்எல்ஏ, அதுக்கு போக மீன்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்ரீநாத் அண்ணன் வந்திருந்தாங்க. அவங்க கையாலேயே வந்து சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்மளுடைய அன்னதான விழாவுக்கு அண்ணன் வந்திருந்தது ரொம்ப சந்தோஷம். அண்ணன் கையால தான் சாப்பாடு வாங்கி சாப்பிடுன்னு சொல்லி காத்திருந்து அண்ணன் கையாலே சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படி சந்தோஷமா வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.